குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4ல் 6th சம் பார்க்க போகிறோம். சம் பார்த்தீங்கன்னா ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 hours. ஏங்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் செய்கிறாங்க எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா 12 மணி நேரத்தில். பி அண்ட் சி கேன் டூ இட்டு 3 hours. பியும் சியும் சேர்ந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறான் 3 hours சேர்ந்து செய்கிறான். வேறஸ் ஏ அண்ட் சி கேன் டூ இட் இன் 6 hours. அதே வந்து ஏவும் சியும் சேர்ந்து செய்யும் போது எவ்வளோ நேரம் செய்கிறான் 6 மணி நேரத்தில் செய்கிறான். ஹவு லாங் வில் பி அலோன் டேக் டு டூ த சேம் ஒர்க். அப்போ பி மட்டும் சப்போஸ் அந்த ஒர்க்கை செஞ்சான்னா எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாளில் செய்வாங்க, எத்தனை மணி நேரத்தில் செய்வாங்கங்கிற மாதிரி தான் கணக்கு. சரிங்களா? இப்போ எழுதிக்கங்க, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஏ கேன் டூ த பீஸ் ஆஃப் ஒர்க்கு இன் எவ்வளோ நேரத்தில் 12 hours. அதே போல பி அண்ட் சி கேன் டூ இட் இன் 3 hours. பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 மணி நேரம். நெக்ஸ்ட் ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 6 மணி நேரம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் தனியாக செஞ்சா அந்த அதே வேலையை எவ்வளோ நேரத்தில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு 1/12. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ன்னு வச்சுக்கோங்க. அதே போல் இதை ரெசிப்ரோக்கலாக வச்சுக்கிறீங்க இல்லையா? டேஸை வந்து ஹவர்ஸை வந்து ரெசிப்ரோக்கலாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் சிங்கிறது 1/3. இது நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் சியை வந்து 1/6ன்னு வச்சுக்கோ. இது நம்பர் 3. சரிங்களா? இப்போ 2 - 3 பண்ணுறீங்க. இதை செகண்டையும் தேர்டையும் சப்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும்னா பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும்? அப்படியே லெஃப்ட் சைடு இதை வச்சுக்கோங்க, ரைட் சைடு இதை வச்சுக்கோங்க. 1/3 மைனஸ் 1/6. இப்போ பி ப்ளஸ் சி மைனஸ் இந்த மைனஸ் உள்ள அப்படியே கொண்டு போயிடுங்க. என்ன வரும்? ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/6. இந்த சியும் சியும் கேன்சல் ஆகிடுங்களா? அப்போ என்ன வரும்? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/6ன்னு வருங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாங்களா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2/6 மைனஸ் 1/6. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா 1/6 கிடைக்கும். அப்போ பி மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து 1/6. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1/6 நல்லா பாருங்க. ஏக்கு என்ன கொடுத்துருக்கான் வேல்யூ? 1/12 கொடுத்துருக்கானா? அதில் சப்ஸ்டிட் பண்ணா b மைனஸ் 1/12 ஈக்குவல் டு 1/6. சரிங்களா? இது அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்? b ஈக்குவல் டு 1/6 பிளஸ் 1/12. இதே போல எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 3/12ன்னு வந்திருக்கும். எல்சிஎம்ல இதை கேன்சல் பண்ணால் 1/4ன்னு வேல்யூ கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ பியோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 1/4ன்னு கிடைச்சிருச்சிங்களா? சரி, இப்போ தேர்ஃபோர் B alone complete the work. B alone can complete the work in எவ்வளோ நாள்? இதை ரெசிப்ரோக்கலாக வச்சுருந்தோம் இல்லைங்களா முதல்ல ஒர்க்கு? இப்போ என்ன மாற்றிக்கிறோம் அப்படின்னா 4 daysன்னு மாற்றிக்கிறோம். 1/4ன்னு வந்திருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம்? ரெசிப்ரோக்கலாக இருக்கிறனால திரும்ப மாற்றும் போது 4 daysன்னு வந்துடும். ஓகேங்களா?